மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு எம்எல்ஏ கிட்டையும் 10 கோரிக்கைகளை கேட்டார். அந்த 10 கோரிக்கைகளை என்னை கேட்டார்னா 22/6/2022 கேட்டார். எனக்கு ஒரு கடிதம் எழுதினார், என் பேரை போட்டு. மாண்புமிகு உறுப்பினர் அருள் அவர்களுக்கு எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தின்படி 10 கோரிக்கை நான் கொடுத்தேன். கொடுத்த 10 கோரிக்கையில் கிரிவல பாதை பெருமாள் மலையை சுத்தி கிரிவல பாதை போடணும்னு சொல்லிட்டு போட்டு எம்எல்ஏவா கேட்டாங்க. 3 லட்சம் மக்கள், மொத்தமா 3 லட்சம் மக்கள். அதுல 1,06,500 பேர் எனக்கு ஓட்டு போட்டாங்க. நான் வெற்றி பெற்றேன். இந்த மாநகராட்சியில நடக்கிற எந்த செயலுக்கும் இந்த 2 லட்சம் வாக்காளர்கள் நாங்க இருக்கிறோம். உயிருக்கு போராடி மக்கள் மீட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன், அதுக்கு அந்த பாலம் போறதுக்கு நான் தான் கதறி கெஞ்சி சட்டமன்றத்தில் பேசி வாங்கிட்டு வரேன். டெண்டர் விட்டுருக்கீங்க, அதெல்லாம் வாங்கிக்கிங்க, என்ன வேணுமோ பண்ணிக்கிங்க. அதை நான் குறுக்கிலே பண்ணல. சொல்லுவது புரியுன்னு நினைக்கிறேன். புரியுதா இல்லையா? அதில் நான் குறுக்கீடே பண்ணல. அதில் நான் குறுக்கீடு பண்ணல. நீங்கள் டெண்டர் விட்டுக்குங்க, எதை வேணாலும் பண்ணிங்க, அதில் நான் குறுக்கீடு பண்ணல. ஆனால் அந்த இடத்துல இந்த பாலம் போட போகுது பக்கத்தில் ஏடிசியில் அனெக்ஷன் 40 வீடு, அதுக்கு வழியே கிடையாது. அந்த வழியை குடிக்காட்டி மேம்பாலத்தை தூக்கிட்டாங்கன்னா வழி போக முடியாது. வழி எப்படி போகிறதுன்னு நான் அதையே கேட்குறேன். நடைபயிற்சி போயிட்டு இருக்கிறேன். அப்போ எஸ்சி கிட்ட கேட்குறேன். கண்காணிப்பு பொறியாளர் உயர்ந்து செல்வநாயகம் அவரிடத்துல கேட்குறேன். அவர் பதில் சொல்லிட்டே வந்தவர் ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாரு, சார் இது இன்ஜினியரிங் காலேஜ் போட்ட பிளான், நான் ஒன்றும் பண்ண முடியாது, இது நீங்கள் உங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல சார், வைங்க சார் ஃபோனுங்கிறார். வைங்க சார் ஃபோனுங்கிறார். நான் கேட்குறேன், மக்கள் 3 லட்சம் பேர் ஒருத்தரும் அதிகாரிகிட்ட பேச முடியாததுனால தான் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பெரிய நீண்ட பட்டியலை மக்களுடைய தேவைகளுக்காக கொடுத்துருக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு ஜாகிரம்மா பாளையம், அம்மா பாளையத்தில் ஒரு 2வது டிவிஷனில் கவுன்சிலர் இருக்கிறார். நான் எம்எல்ஏ ஃபண்டில் எந்த வேலையை செய்ய திட்டம் போட்டாலும் உடனே அவர் தடுத்துருவார். சாக்கடை போகிறதுக்காக ஒரு 15 லட்ச ரூபா நிதி ஒதுக்கி பூஜை போட்டேன். அதை மக்களை தடுத்தார். ரேஷன் கட்டுறதுக்கு இந்த அங்கன்வாடி மையம் கட்டுறதுக்கு 16 லட்சம் பணத்தை ஒதுக்கினேன். அதையும் தடுத்து நிறுத்திட்டார். இப்போ ஒரு கக்கூஸ் இருந்துச்சு, அதை இடிச்சுட்டு அதை ரேஷன் கடை கட்டலான்னு நான் கடுமையாக முயற்சி பண்ணி பண்ணுறேன். அதையும் தடுத்து நிறுத்தினார். 2வது கவுன்சிலர் யாருன்னு தெரியும். நான் கேட்குறேன், ஒரு வார்டுலேயும் இதே மாதிரி தான். என்னால் ஓரியாட முடியல, மன உளைச்சல். அதனால் நான் இப்போ என்ன வந்திருக்குன்னா, எனக்கு எம்எல்ஏ பதவி போட்ட மக்களுக்கு ஏதாவது நான் செய்யணும். இங்கே மாநகராட்சி ஆஃபீஸர்னாச்சும் கூட்டுற வேலை, பெருகிற வேலை, ஏதாச்சும் குப்பை கிட்ட வேலை இருந்தால் கொடுங்க. நான் அதை செஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட சொல்லிவிடுறேன், அம்மா நீங்கள் ஓட்டு போட்டீங்க, அண்ணா எனக்கு ஓட்டு போட்டீங்க, நான் மாநகராட்சியில் தான் வேலை செஞ்சுருக்கிறேன், சம்பளம்லாம் வேலை செய்கிறேன். இல்லை காரணம் அரசாங்கம் 1,04,900 சம்பளம். அந்த சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு ரூபா சுற்றி வர்றேன். நான் அவங்க சொல்கிற வேலை எதுவும் செய்ய முடியல. நான் யார்கிட்ட போய் சொல்லிட்டேன், மாண்புமிகு முதலமைச்சர் இடத்துலையும் நான் கேள்வி கேட்க போகிறேன். மாண்புமிகு அப்புறம் நான் கேட்டேன், நூலகம் வேணும்னு கேட்டேன், முதலமைச்சர் கொடுக்குறாரு. வெள்ளி தொழில் பூங்கா வேணும்னு கேட்டேன், கொடுக்குறாரு. நம்ம புதுரோட்டில் பெரிய ரவுண்டானா வேணும்னு சொல்லிட்டு அதிகாரிகள்கிட்ட கேட்டேன், மேலெல்லாம் கேட்டேன், அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே சேலம் மாநகரத்தில் ஒரே ஒரு அதிகாரி கூட எங்களுக்கு ஒத்துழைப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.